முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்ஜாமீன் மனு தள்ளுபடியான நிலையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அவரது கட்சி நிர்வாகிகள் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். கடாமுரு மேல கேஸ் கொடுக்க வந்திருக்கோம். என்னப்பா கேஸ்? முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ஜூன் 20ஆம் தேதி திருச்செந்தூரிலே நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் குறித்து ஒருமையிலும் அவதூறாகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருந்தார். நம்ம இப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம். எனவே தாவேகா நகர செயலாளர் செல்வம் என்பவர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது புகார் கொடுத்திருந்தார். புகார் அளித்ததன் அடிப்படையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க, மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க, அவங்க எல்லாத்தையும் கருத்து வச்சிருவாங்க. முதல்வர் குறித்து அவதூறு பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளது. மூஞ்ச பாருங்க, அடுப்பு மாதிரி. எனவே தன்னை விரைவில் கைது செய்வார்கள் என்பதை உணர்ந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உடனடியாக நீதிமன்றத்தை நாடி அவர் முன்ஜாமீன் கோரியிருந்தார். இந்த முன்ஜாமீன் மனு என்பது தள்ளுபடியானது. ஏற்கனவே 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். அவர் எப்படி பேச வேண்டும் என்பது குறித்து அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்க வேண்டும். இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் காவல்துறை சார்பிலே நீதிபதி முன்பாக வாதங்கள் வைக்கப்பட்டது. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 1967ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து தமிழகத்தை திரைத்துறையை சார்ந்தவர்கள் தான் ஆளுகின்றனர் எனவும், எனவே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மனுதாரர் இது போல பேசலாமா எனவும் இது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் காரணமாக இந்த மனு என்பது தள்ளுபடி செய்வதாக நீதிபதி அறிவித்திருந்தார். இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியெல்லாம் தின்னு தீர்த்துடுவான். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. இந்த நிலையில் தான் தற்போது இன்று காலையில் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டத்திற்காக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருந்தார். பின்னால போறீங்க, ஏன் பின்னால வாங்கடா இங்கிட்டா. அப்போது அங்கு வந்த ஆத்தூர் காவல்துறையினர் அவரை, அதாவது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தனர். எவ்வளவு திமிர்றா உனக்கு! கைது செய்யும் போது தன்னுடைய வண்டியில் ஏறி தூத்துக்குடி மாவட்ட காவல் அலுவலகத்திற்கு வருவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் காவல்துறையினர் அதற்கு உடன்படாமல் அவங்களை கைது செய்யற தவிர வேற வழி இல்லை. எடப்பாடி பீரியடும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகள் கைது செய்வது வழக்கமே கிடையாது. கிரை மேன், கிரை. அழு, ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை. இன்று நான் மசிய வைப்பேன். இதே இடத்திலே தீ குளிப்பேன். சாவே. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, டேய் முன்னாடி வாடா. பின்னால உட்கார்ந்தா கொஞ்சம் ஈஸியா. நான் முன்னாடி ஓட்டும்போது பின்னாடி இறங்கி வர்றதுக்கா? வா முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளையா? அவர்கள், அதாவது காவல்துறை வாகனத்திலேயே தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு, தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அவரை அழைத்து சென்றுள்ளனர். திமுக கட்சி நிர்வாகிகள் அந்த வாகனத்தை செல்ல விடாமல் மறித்துக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து அவர்களை மீறி தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அழைத்து செல்லப்படுகிறார்கள். உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு தம்பி.